வாரத்துல ஒரு நாளாச்சும் சளி, காய்ச்சல், இருமல்னு வந்துருதா? நம்ம உடம்பு இந்த எல்லா பாக்டீரியா, வைரஸையும் எதிர்த்து போராடணும்னா அதுக்கு முதல்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இம்யூன் சிஸ்டத்தை சூப்பரா வச்சுக்கணும். அது எப்படி சூப்பரா வச்சுக்கணும்னு நீங்க கேட்கலாம். அத பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க பல மருந்தும் தடுப்பூசியும் விளம்பரத்துல பார்த்து இருப்போம். ஆனா இதெல்லாம் ஒரு வகையில உதவினாலும் நம்ம ஒழுங்கா சாப்பிடணும். சரி, எப்படி இந்த இம்யூன் சிஸ்டத்தை இயற்கையா பூஸ்ட் பண்ணலாம்? அதுக்கு எந்த மாதிரி ஃபுட்ஸ் சாப்பிடணும், என்ன செய்யணும்னு ஒரு 7 டிப்ஸ் சொல்ல போறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. முதல் டிப்ஸ் என்னன்னா, நல்லா தூங்கணும். அதாவது நைட் 10 மணில இருந்து காலையில 6 மணி வரை ஒரு முழு தூக்கம் இருக்கணும். இதனால என்ன பயன்னு நீங்க கேட்கலாம். நம்ம பாடிக்கு வேற லெவல்ல ஃபுல் எனர்ஜி கிடைக்கும். செகண்ட் டிப்ஸ் பாத்தீங்கன்னா, வைட்டமின் டி எப்படி நம்ம ஈஸியா பெறலாம். அதாவது மார்னிங் சூரிய ஒளி படுற மாதிரி நடக்கிறது. அப்புறம் வைட்டமின் டி அதிகமா இருக்க நெல்லிக்காயை டெய்லி சாப்பிடலாம். இதனால நம்ம இம்யூன் சிஸ்டம் ஸ்லோ ஆகாம சூப்பரா ஒர்க் பண்ணும். அடுத்த டிப்ஸ், இன்ஃபெக்ஷன் வந்தா எப்படி தடுக்கலாம். அதை தடுக்கும் நேச்சுரல் ஆன்டிபயாட்டிக் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. இந்த இஞ்சி, மஞ்சள், துளசி, சுக்கு, மிளகு இதையெல்லாம் போட்டு டெய்லி டீ, காஃபி மாதிரி குடிக்கலாம். இல்லைன்னா இந்த பொருளை டெய்லி சாப்பாட்டுல சேர்த்துக்கலாம். அப்படியே பூண்டையும் அந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து, இம்யூனிட்டி செல்களை ஆக்டிவா மாத்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்ச நார்ச்சத்து அதிகம் உள்ள ஆப்பிள், பேரிக்காய், கிவி, ஆரஞ்சு போன்ற பழங்களும் காய்கறிகளும் டெய்லி சாப்பிடணும். நெக்ஸ்ட் டிப்ஸ் ரொம்ப முக்கியமானது. என்னன்னு கேட்டீங்கன்னா, டன்னிங். ஒழுங்கா தண்ணி குடிக்காம இருந்தா நீங்க மட்டும் இல்ல, உள்ள இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே டவுன் ஆகிரும். சோ டெய்லி ஒரு 8 கிளாஸ் தண்ணி குடிக்க மறந்துடாதீங்க. இத மைண்ட்ல பின் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே உங்களை ஹாப்பியா வச்சுக்கோங்க. அட, இருக்க கஷ்டத்துல எங்க சிரிக்கன்னு நீங்க என்ன திட்ட வரது புரியுது. ஏன் இப்படி சொல்லுறேன்னா, இதுவும் நம்ம இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணும் ஒரு டிப்பு தாங்க. நம்ப முடியலையா? ஆமாங்க, மனசுல சந்தோஷமும் முகத்துல சிரிப்பும் இருந்தா இம்யூனிட்டி லெவல் வேற மாதிரி பூஸ்ட் ஆகும். அடுத்த டிப்ஸ், டெய்லி எக்ஸசைஸுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன யோகா, மெடிடேஷன் செஞ்சு உடம்பு ஆக்டிவா வச்சா போதுங்க. எந்த டிசீஸும் நம்ம பக்கத்துல கூட வராது. லாஸ்டா ஒரு குட்டி டிப்ஸ், நம்மள சில பேர் கபசுர குடிநீர் எடுத்துக்கிறோம். அவங்களாம் ஒரு 3 நாள் இதை குடிச்சா அடுத்து 20 நாள் பிரேக் விட்டுருங்க. அப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மருந்தும் விருந்தும் 3 நாட்களுக்கு தான். அதிகமா குடிச்சா கல்லீரல் பிரச்சனை வரலாம். அதே போல இஞ்சியை யூஸ் பண்ணும்போது தோலை கிளீன் பண்ணிருங்க. அப்புறம் இஞ்சி கலந்த ஜூஸ் வெறும் வயிற்றுல குடிக்காதீங்க. அல்சர் பிரச்சனையை ஏற்படுத்தும். தோல் சம்பந்தப்பட்ட நோய், அலர்ஜி இருக்கவங்க எலுமிச்சை சாறு எடுப்பதை அவாய்ட் பண்ணிருங்க. இது மாதிரி ஈஸியான ஆரோக்கிய டிப்ஸுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த லைக், ஷேர் பட்டன் தட்டி விட்டு போங்க.